காத மர்மங்கள். அன்று ஜனவரி 2, 1935 மதியம் 1:20 மணி. ஒரு தனிநபர் டவுன் டவுன் கான்சாஸ் சிட்டியில் இருந்த பிரசிடென்ட் ஹோட்டலில் அறையெடுத்து தங்க வந்தார். சீப்பு, டூத்பிரஷ் தவிர லக்கேஜ் என அவரிடம் எந்த ஒரு பெட்டியோ பொருளோ இல்லை. மேல்மாடியில் ஒரு தனிமையான அறை வேண்டும் என கேட்டு வாங்கினார். அறை புக் செய்யும் போது தனது பெயர் என போலாண்ட் டி ஓவன் என குறிப்பிட்டிருந்தார் அந்த நபர். மேலும் பக்கத்தில் இருந்த ஹோட்டல் அறைகளில் ஒரு நாளுக்கான வாடகை குறித்து ரூம்பாயிடம் கருத்துக்கள் பேசி பகிர்ந்திருந்தார் என அறியப்பட்டது. ரோலண்டிற்கு ஒதுக்கப்பட்டிருந்த அந்த தனிமை அறை 10வது தளத்தில் இருந்தது. அந்த அறை எண் 1046. அவர் எப்போது அறைக்கு வருகிறார் போகிறார் என்பதே தெரியவில்லை என அந்த ஹோட்டலில் வேலை செய்து வந்தவர்கள் விசாரணையின் போது தெரிவித்திருந்தனர். பிரசிடென்ட் ஹோட்டலில் அந்நாளில் வேலை செய்து வந்த ஊழியர்கள் பலர் ரோலண்டின் நடவடிக்கைகள் விசித்திரமானதாக இருந்ததாக கூறியிருந்தனர். யாராலும் அவரை பற்றி அறிந்து கொள்ள முடியவில்லை. மேலும் பிரசிடென்ட் ஹோட்டல் அந்த பகுதியில் தொழிலதிபர்கள் தங்கிச் செல்லும் இடமாக இருந்தது. சிலர் தங்கள் நள்ளிரவு வேலைகளுக்கும் அந்த ஹோட்டலை பயன்படுத்தி வந்ததாக அறியப்படுகின்றது. ஹோட்டல் ஊழியர்களுக்கு அவரது நடவடிக்கை மீது சந்தேகங்கள் இருந்தாலும் அதை பெரிதாக யாரிடமும் கூறவில்லை. 6 நாட்களுக்கு பிறகு ரோலண்ட் தனது அறை 1046 இறந்து கிடந்ததை கண்ட பிறகுதான் இத்தனை தகவல்களும் வெளியே வந்தன. அப்போதுதான் அந்த அறையில் நடந்த வினோதங்களும் வெளிச்சத்துக்கு வந்தது. அந்த அறைக்கு ஹவுஸ்கீப்பிங் செய்து வந்த பெண்ணும் பல அதிர்ச்சிகரமான தகவல்களை கூறினார். ரோலண்ட் பிரசிடென்ட் ஹோட்டலில் அறையெடுத்த 2வது நாள் ஹோட்டலின் பணிப்பெண் மேரி சோப்டிக் ரோலண்டின் அறையை சுத்தம் செய்ய மதியம் 12 மணிக்கு சென்றுள்ளார். பெரும்பாலான அறைகளில் தங்கி இருந்தவர்கள் வேலை விஷயமாக வெளியே சென்றிருந்தனர். ரோலண்டின் அறை மட்டும் உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. மேரி ரோலண்டின் அறையின் கதவை தட்டினார். அப்புறமா வாங்க என ஒரு குரல் மட்டும் கேட்டது. பிறகு சிறிது நேரம் கழித்து மேரி உள்ளே சென்றார். அறை முழுவதும் கும்மிருட்டாக இருந்தது. ஒரு சிறிய ஜன்னலின் துவாரத்தின் வழியாக சன்னமாக ஒளி வீசிக் கொண்டிருந்தது. மேரிக்கு அச்சம் அதிகரித்தது. அந்த மெல்லிய ஒளியின் வெளிச்சத்தை வைத்து அறையை தன்னால் முடிந்த அளவுக்கு சுத்தம் செய்து விட்டார். மேரி கிளம்பும் போது, கதவை சாத்த வேண்டாம், என் நண்பர் என்னை காண வந்து கொண்டிருக்கின்றார் என ரோலண்ட் கூறியுள்ளார். மேரியும் கதவை சாத்தாமல் சென்று விட்டார். 4 மணி நேரம் கழித்து புதிய டவலை மாற்றி வைக்க மேரி ரோலண்டின் அறைக்கு சென்றார். அப்போதும் அறை பூட்டாமலேயே இருந்தது. ரோலண்டு முழுவதுமாக உடை அணிந்தபடி படுத்திருந்தார். அவர் மெத்தையின் அருகே, டான், நான் இன்னும் 15 நிமிடங்களில் வந்து விடுவேன் என்ற குறிப்புடன் ஒரு துண்டு காகிதம் இருந்தது. ஜனவரி 4 காலை 10:30 மணியளவில் மேரி ரோலண்டின் அறையான 1046க்கு அறை சுத்தம் செய்ய கிளம்பினார். ரோலண்டின் அறைக்குள் ஏதோ வித்தியாசமாக பேசிக் கொண்டிருப்பது போல சப்தம் கேட்டது. கதவை தட்டி உள்ளே செல்லலாம் என்ற போதுதான் கதவு வெளிப்புறமாக பூட்டி இருப்பதை உணர்ந்தார் மேரி. ஒருவேளை யாரும் உள்ளே இல்லை போல. சரி, நாம் அறையை சுத்தம் செய்துவிட்டு செல்லலாம் என தன்னிடம் இருந்த மாட்டுச்சாவியை பயன்படுத்தி கதவை திறந்தார் மேரி. ஆனால் ரோலண்ட் உள்ளேதான் ஒரு இருட்டான பகுதியில் அமர்ந்திருந்தார். மேரி அறையை சுத்தம் செய்ய துவங்கினார். திடீரென்று போன் ரிங் ஆனது. ரோலண்ட் அவசர அவசரமாக அதை எடுத்து பேசினார். இல்லை டான், எனக்கு எதுவும் சாப்பிட வேண்டாம், எனக்கு பசியாக இல்லை, இப்பொழுதுதான் காலை உணவை உட்கொண்டேன் என கூறினார். சிறிது இடைவேளையில் மீண்டும், இல்லை, எனக்கு பசியாக இல்லை என கூறி போனை கீழே வைத்தார் ரோலண்ட். அப்போதுதான் ரோலண்ட் சாதாரணமாக முதன்முறையாக மேரியிடம் பேசினார். இந்த ஹோட்டல் எப்படிப்பட்டது? இந்த ஹோட்டலில் மொத்தம் எத்தனை அறைகள் இருக்கின்றன? யார் இதற்கெல்லாம் இன்சார்ஜ்? எத்தகைய மக்கள் இங்கே தங்கிச் செல்கின்றார்கள் என பல கேள்விகளை கேட்டுள்ளார் ரோலண்ட். மேலும் இந்த முறையும் ஹோட்டல் அறைகளின் வாடகை பற்றி பேசியிருக்கின்றார். மேரி அனைத்து கேள்விகளுக்கும் அவசர அவசரமாக பதில் கூறிவிட்டு அறையை விட்டு வெளியேறிவிடுகின்றார். பூட்டிய அறைக்குள் ரோலண்ட் இருக்கின்றார். அப்போது யார் இவரை வைத்து பூட்டிவிட்டு சென்றது என அறையை விட்டு வெளியேறிய பிறகுதான் மேரிக்கு ஒரு சந்தேகம் எழுகின்றது. ஒரு நாள் கழித்து மீண்டும் புதிய டவல்களை மாற்றி வைக்க அறையன் 1046க்கு செல்கின்றார் மேரி. கதவை தட்டுகின்றார். இந்த முறை 2 குரல்கள் கேட்கின்றன. நான் புதிய டவல்களை எடுத்து வந்துள்ளேன் என கூறி வெளியே நிற்கின்றார் மேரி. ஓர் ஆழமான குரல் ஒன்று, எங்களிடம் போதுமான அளவுக்கு டவல் இருக்கின்றது, போதும் என கூறுகின்றது. ஆனால் முந்தைய நாள்தான் அறையை சுத்தம் செய்யும் போது மேரி அனைத்து டவல்களையும் எடுத்து சென்றிருந்தார். அதற்கு மேல் அவர்களிடம் எதுவும் பேச வேண்டாம் என மேரி அங்கிருந்து நகர்ந்து விட்டார். அன்றைய நாள் மதியம் பிரசிடென்ட் ஹோட்டலுக்கு புதிதாக 2 கெஸ்ட் வந்திருந்தனர். இவர்களது வருகை மர்மத்திற்கு ஓர் விடை கிடைக்க உதவும் என போலீஸ் நினைத்தது.
முதலாம் நபர் ஜீன் எனும் பெண் தனது காதலனை காண கன்சாஸ் நகரத்திற்கு வந்திருந்தார். அவர் அன்றைய இரவை அங்கே கழிக்க காத்திருந்தார். ஜீனுக்கு ஒதுக்கப்பட்ட அறையின் எண் 1048. இது டோலன் தங்கியிருந்த அறையில் இருந்து வலதுபுறமாக அமைந்திருந்தது. போலீஸ் விசாரணையின் போது அன்று இரவு டோலண்ட் அறையில் இருந்து திரும்ப திரும்ப சத்தம் வந்து கொண்டே இருந்தது என அறியப்பட்டது. பக்கத்து அறையில் இருந்து மிகுந்த இரைச்சல் சத்தம் வந்து கொண்டே இருந்தது. யாரோ ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கொண்டிருந்தது போல இருந்தது. சப்தம் ஓயாமல் வந்து கொண்டிருந்ததால் ஹோட்டலின் ஹெல்ப் டெஸ்க்கு கோல் செய்து புகார் செய்யலாம் என கருதினேன். ஆனால் ஏதோ சொந்த தகராறு போல என நினைத்து விட்டுவிட்டேன் என ஜீன் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார். இரண்டாம் கெஸ்ட் சாதாரணமாக தங்க வந்த நபர் அல்ல. அவர் ஒரு ஹால் கேர்ள். அவர் ஹோட்டல் பிரசிடென்டிற்கு அடிக்கடி வந்து சென்றுள்ளார். பெரும்பாலும் இரவில் தான் வந்து செல்வார். ஜனவரி 4ஆம் தேதியும் அறையன் 1026க்கு ஓர் ஆணை தேடி பெல்கோப் எனும் அந்த பெண் வந்து சென்றது அறிய வந்தது. அந்த கஸ்டமர் உடனடியாக வரவில்லை என்பதால் மற்ற பல தளங்களில் செக் செய்துவிட்டு திரும்பியுள்ளார் அந்த கால்கள். இந்த இரு பெண்களின் வாக்குமூலமும் இந்த வழக்குக்கு பெருமளவு உதவும் என போலீஸ் கருதியது. ஹோட்டல் போன் ஆபரேட்டர் பெல்காப்புக்கு கோல் செய்து அறையன் 1046 இருக்கும் போன் பயன்படுத்தப்படாமலே கடந்த சில நேரமாக ஓஃபில் இருக்கின்றது. நீங்கள் கொஞ்சம் செக் செய்து எங்களுக்கு கூற முடியுமா என கேட்டிருக்கின்றார். பெல்கோப் டோலண்டின் அறைக்கு சென்று பார்த்தபோது டூ நாட் டிஸ்டர்ப் என்ற போர்டு தொங்கிக் கொண்டிருந்தது. பெல் அறையின் கதவை தட்டுகின்றார். டோலண்டு உள்ளே வாருங்கள் என கூறுகின்றார். பெல் அறை வெளியே பூட்டியிருக்கிறது என பதில் கூறுகின்றார். அதற்கான பதில் எதுவும் டோலண்டிடம் இருந்து பெல்லுக்கு கிடைக்கவில்லை. மீண்டும் கதவை தட்டுகின்றார். எந்த பதிலும் இல்லை. மதுவருந்தி இருப்பார் போல என கருதி பெல் நகர்ந்து விடுகின்றார். 1 மணி நேரம் கழித்து மீண்டும் போன் ஆபரேட்டர் பெல்லின் உதவியை நாடுகின்றார். பெல் சென்று பார்க்கின்றார். எந்த பதிலும் இல்லை. மாஸ்டர் கீ பயன்படுத்தி உள்ளே சென்று பார்த்தால் டோலண்ட் நிர்வாண நிலையில் மெத்தையில் படுத்து கிடக்கின்றார். போதையில் இருக்கின்றார் என கருதுகின்றார் பெல். பிறகு அருகே சரியான நிலையில் வைக்காமல் இருந்த போனை சரியாக வைத்துவிட்டு நகர்கின்றார் பெல். மீண்டும் 1 மணி நேரம் கழித்து பெல்லுக்கு கோல் வருகின்றது. அதே அறையில் மீண்டும் போன் உபயோகமற்று கிடக்கின்றது. கொஞ்சம் பார்க்கவும் என பெல்லுக்கு அதிர்ச்சி. இந்த முறையும் பெல் தன்னிடம் இருந்த சாவியை கொண்டு கதவை திறந்து பார்க்கின்றார். உள்ளே சென்று பார்த்தால் பாத்ரூம் கதவுகள் திறந்த நிலையில் இருக்கின்றது. டோலண்டு இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடக்கின்றார். திரும்பி பார்த்தால் சுவரெங்கும் இரத்தம் தெரித்து கிடக்கின்றது. உடனடியாக பெல் போலீசுக்கு கால் செய்து செய்தியை கூறுகின்றார். போலீஸ் மருத்துவர்களை அழைத்து பிரேத பரிசோதனை செய்கின்றார்கள். பரிசோதனையில் டோலண்ட் பல நாட்கள் சித்திரவதைக்கு உள்ளானது தெரிய வந்தது. கைகால்கள் கழுத்து என பல இடங்களில் மிக கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டிருந்தது தெரிய வந்தது. அவரது நெஞ்சில் பலமுறை கத்திக்குத்து குத்தியது தெரிய வந்தது. இந்த கத்திக்குத்தின் காரணமாக டோலண்டின் நுரையீரலில் ஓட்டை விழுந்துள்ளன. மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்ற குறுகிய நேரத்திலேயே டோலண்ட் இறந்து விட்டார் என்பது ஊர்ஜிதம் செய்யப்பட்டது. ஒருவேளை டோலண்டு கால் செய்ய போனை ஒவ்வொரு முறையும் எடுத்திருக்கலாம். ஆனால் காயங்களால் அவர் போனை கீழே போட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்தது. துப்பறிவாளர்கள் வந்து சோதனை மேற்கொண்டார்கள். மர்மங்கள் கூடிக்கொண்டே போனது. டோலண்டின் அறையில் துணியென எதுவும் இல்லை. அறை எடுத்தபோது டோலண்டு கூறிய எந்த தகவலும் ஒத்து போகவில்லை. ஹோட்டலில் தரப்பட்ட சோப்பு, டூத் பேஸ்ட் என ஒன்றும் அங்கே இல்லை. கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட கருவி என எதுவும் கிடைக்கவில்லை. தேடுதலின் போது கிடைத்த ஒரே விஷயம் 4 சிறிய கைரேகைகள் தான். அது யாருடையது என இதுநாள் வரை கண்டறிய முடியவில்லை. விசாரணையின் போது டோலண்ட் டியோவன் என அமெரிக்காவில் அப்படியொரு நபர் வாழ்ந்ததாக குறிப்பே இல்லை. யார் ஒருவரும் டோலண்டு என்ற நபர் காணாமல் போனதாக, தொலைந்து போனதாக வழக்கு தொடரவில்லை. டோலண்டின் மரணம் மட்டுமல்ல, டோலண்டு என்னும் நபர் யார் என்பதே பெரும் குழப்பமாகவே இருந்தது. ஜனவரி 1ஆம் தேதி இதே தகவல்களுடன் எங்கள் ஹோட்டலில் இதுபோல ஒரு நபர் தங்கியிருந்தார் என அருகே இருந்த ஹோட்டல் ஒன்று தகவல் கொடுத்தது. அங்கே இருந்த பெயர் யூஜின் கே ஸ்காட். டோலண்டு போல இந்த பெயரும் போலி. இப்படியொரு நபர் இருக்கிறார் என்பதற்கு எந்த தடயமும் இல்லை. ஓரிரு மாதங்கள் கடந்தன. தங்களுக்கு வேண்டியவர்கள், காணாமல் போனவர்கள் என சிலர் இந்த உடலை தேடி வந்தனர். ஆனால் அனைத்தும் வேஸ்ட் ஆஃப் டைமாக கழிந்தன. கடைசியில் இந்த உடலை வைத்துக்கொண்டு எந்த பயனும் இல்லை என அறிந்து டோலண்ட் உடலை புதைத்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்தது போலீஸ். ஏறத்தாழ 1 வருடம் கழித்து ஒரு பெண் வந்தார்.
அவர் பெயர் ஒக்லேட்ரி. எனது மகன் ஓவன் ஸ்காட் பல வருடமாக காணாமல் போயிருந்தார் என கூறினார். அவரது இயற்பெயர் அர்டோமிஸ் ஒல்கேத்ரி என கூறினார். ஆனால் டோலண்டு உடலில் இருந்த தடயத்திற்கும் அந்த பெண்மணி கூறிய தடயங்களுக்கும் ஒத்து போகவில்லை. வருடங்கள் மட்டுமே கழிந்தன. அறையன் 1046 என்ன நடந்தது என்பது யாருக்கும் தெரியவில்லை. 1935 நடந்த மர்மமான மரணம் இந்நாள் வரை ஒரு கோப்பில் மர்மங்களுடன் உறங்கிக் கொண்டிருக்கின்றது.